வணக்கம். காளி அஷ்டகர்ம மாந்திரீக இலவச பயிற்சி. இந்த அஷ்டகர்ம மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் காளி மாந்திரீகத்தில் போடக்கூடிய மூன்றாவது சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்தம்பனம். இந்த செயலாக்கப்பட்டது தன்னை கண்டதும் பிறரோ அல்லது பிற விலங்குகளோ துஷ்ட ஆத்மாக்களோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்களனாக்கா, நீங்க விரும்பியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை ஸ்தம்பனம் செய்து, ஸ்தம்பனம் என்ன புரியுதுங்களா, நிலை கொலைய வைக்கிறது. அதாவது கேட்டீங்களா, நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லக்கூடாது அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி நிற்கணும்னு செய்த ஒரு கலை. அந்த கலையாகப்பட்டது ஸ்தம்பனம். நீரை கூட ஸ்தம்பிக்க வைக்கலாம். ஜலம், அதாவது கேட்டீங்கன்னாக்கா மலை ஜலத்தை கூட ஸ்தம்பனம் பண்றது. ஒருத்தருக்கு பாத்தீங்களா மாந்திரிகத்துல எதையோ செய்வாங்க. பார்க்க முடியல, பேச முடியல, செய்ய முடியல. என்னால் வீட்டில் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அங்கே போனால் தான் செய்ய முடியல. அவங்கள பற்றி பேசினா தான் எதுவும் செய்ய முடியல. அப்படியே நில குலைஞ்சி நிற்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. உங்களை தாக்க வர்ற மனிதர்களாக இருந்தாலும், உங்களை பல வகையில் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களாக இருந்தாலும், அவர்கள் உங்களுடைய முகத்தையோ உங்களுடைய கண் பார்வையோ பார்த்த உடனே ஸ்தம்பித்து போய் தான் எடுத்த செயல்களை மறந்து நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்தம்பனம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்தம்பனத்தை செய்து முடிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதற்கு உண்டான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அஷ்டமி அன்னைக்கு செய்யுங்க. அஷ்டமி அன்னைக்கு உக்காந்து பொறுமையாக உக்காந்து நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்க. ஸ்தம்பனம் என்பது சாதாரண ஒரு கலையே அல்ல. இந்த ஸ்தம்பனத்தை செய்யறதுக்கு அஷ்டமி நாள், அமாவாசை நாளும் இதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுக்கு வசமாகும். ஒரு ஸ்தம்பனத்தை செய்யறதுக்கு அந்த நாள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல் நாள் நீங்கள் ஸ்தம்பனத்தை மாந்திரீகத்தை பிரயோகம் பண்றீங்க, அதை கத்துக்க போறீங்க, அதை செய்ய போறீங்கன்னாக்கா, அந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காலையில செய்றீங்களா, காலையில தான் செய்யணும். அப்போ ஒரு மனதோட குளிச்சுட்டு ஒரு மனதோட உக்காந்து ஸ்தம்பனன்றது ஒரு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் ஸ்தம்பனம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி தவறி செய்தா உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஸ்தம்பித்து போகும். அதை கேட்டீங்கன்னாக்கா, வருமானம் வருவது அப்படியே நிற்கும். தவறா பிரயோகப்படுத்த நினைக்கக்கூடாது. நேர்மையான முறையில் பயன்படுத்துங்க. அதை கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, அது அந்த எதிரியை அவங்கள நிலை கொலைய வச்சு அப்படி ஸ்தம்பிக்க வைக்க தப்பு இல்லை. அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, ஒரு துஷ்ட ஆத்மா, அந்த ஆத்மாவை நீங்க கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்தம்பனம் செய்யறதுல தவறு இல்லை. ஆனா ஒருத்தரை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு பெண்ணினுடைய தவறான பெண் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால தவறா செய்தீங்கன்னாக்கா, அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து அதன் மூலியமாக பல வகையில நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டாக்கா, இச்ச ஆசைகளுக்கு மனதை பயன்படுத்தாதீங்க. இச்சை ஆசைனாக்கா தன்னுடைய சொந்த இச்சை ஆசைக்காக பயன்படுத்தாதீங்க. ஆனா இந்த கலையாகப்பட்டது மற்றவங்களுக்கு பயன்பட செய்யணும். அதாவது கேட்டீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு கல்யாணம் ஆயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மிகவும் கணவனோ மனைவியோ பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரி இருக்காங்க, நாயும் பூனையும் மாதிரி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒருத்தர் ஸ்தம்பனம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா, இவங்களை பார்த்தோன்னா அவங்க சண்டை போடாம இருக்கிறதுக்காக. சரி, உங்களை பார்த்தோன்னா ஒரு விலங்கு கொடூரமா தாக்கிறதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்தம்பனத்துக்கு உண்டான மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்தம்பனன்றது கேட்டீங்கன்னா, இது 108ன்றது 1008 முறை சொல்லி நீங்க அதை சித்தி பண்ணும்போது, விலங்கு முதல் கொண்டது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எறும்பு புழு பூச்சி கூட உங்களுக்கு ஸ்தம்பனம் ஆயிடும். யாருக்கு? மாந்திரிகர்களுக்கு ஸ்தம்பனம் ஆகும். அப்படி ஒரு உயர்வான கலை தான் இந்த கலை. இந்த கலையை நீங்க அஷ்டமி அன்னைக்கும் ஆரம்பிக்கலாம். அதிகாலையில அஷ்டமி அன்னைக்கு அதிகாலையில நீங்க எந்திரிச்சு செய்யுங்க. சாயந்தரம் ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்க. காலையில சுத்தமா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டுக்கிற, அதை கீழே நம்ம ஒரு வேட்டி கட்டிக்குங்க. மேல சட்டையோ பனியனோ போடாதீங்க. நான் சொன்ன மாதிரி அருகம்புல்ல இருந்தாலும் பரவாயில்ல, தர்பையா இருந்தாலும் பரவாயில்ல, அருகம்புல்லும் தேவைப்படும் உங்களுக்கு. அதனால அருகம்புல் கொஞ்சம் அறுத்து வச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த அருகம்புல்லும் அந்த தர்ப புல்லு ரெண்டுமே நீங்க போடும்போது அது கீழே தொட்டாசினிங்கினுடைய வேறு இலை முள்ளு குத்துமே எப்படி உக்காரதுன்னு கேட்டீங்களா, முதல்ல அதை போட்டுருங்க. தொட்டாசினிங்க
சென்னாய் உருவி போட்டுருங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, தர்பப்புல்ல போடுங்க. அதுக்கு மேல அருகம்பில்ல போட்டு உக்காந்துருங்க. இதையெல்லாம் சேர்த்து எடுத்து ஒன்னா போட்டு, இதுக்கு மேல ஒரு நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, மாந்திரிக பிரயோகம் பண்றதுக்காக அதே கலர்ல ஒரு துண்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த துண்டையும் இதையும் சேர்த்து கீழே போட்டு அது மேல துண்டை போட்டு அது மேல கூட உக்காரலாம். என்னங்க அதெல்லாம் நம்ம எரிச்சு அதை சாம்பலாக்கி மையாக்கலாம். அந்த துண்டை என்ன பண்ணுனாக்கா அது பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு மனசுக்குள்ள சந்தேகம்லாம் வேணாம். அருகம்புல், அடுத்து பாத்தீங்கன்னா தர்பப்புல், அதுக்கப்புறம் தொட்டாசினிங்க, அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுக்கப்பட்ட, அதாவது தொட்டாசினிங்க எடுக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வந்து நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அருகம்புல்ல வந்து மூதண்டம்னாக்கா உலகத்தின் முதல் மூலிகை அருகம்புல் சாரை குடிச்சவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாம நோய் நொடி இல்லாம இருக்காங்க. இது வந்து பிள்ளையாருக்கு வந்து மிகவும் உகந்தது. அதனால அருகம்புல் எடுக்கிறதுக்கு நாள் கிழமை எதுவும் தேவையில்லை. ஆனா சென்னாய் உருவி நீங்க எடுக்கணும்னு கேட்டீங்களானாக்கா புதன்கிழமை அதிகாலையில் எடுத்துக்கங்க. தொட்டாசி நீங்க எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை எடுத்துருங்க. இதை நாலுமே வச்சு நீங்க என்ன பண்றீங்க, கீழே போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு மந்திரத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து ஸ்தம்பனம்ன்றது ஒரு திசையை மட்டும் பண்ணக்கூடாது. 4 திசை 8 திக்கு 16 கோணமும் ஸ்தம்பனாயன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து கேட்டீங்கன்னாக்கா காளியை உனக்கு ஸ்தம்பனமாகி அதுக்கப்புறம் எனக்கு ஸ்தம்பனமானு சொல்றது வந்து இந்த எதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன் கேட்டீங்கன்னாக்கா, காளி அஷ்டகர்ம மாந்திரிகத்துல அவங்களுடைய பேர் இல்லாம வரக்கூடாது. அதனால்தான். ஆனா இந்த ஸ்தம்பன சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இது எழுத்துக்களாக இருக்காது, எண்களாக இருக்கும். அந்த எண்ணை வந்து கரெக்டா போட்டு அந்த எண்ணுக்கு கீழே வரக்கூடிய கோடுகளில் நீங்க யார ஸ்தம்பனம் பண்றீங்களோ, யார ஸ்தம்பனம் பண்றதுக்காக செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை அதுல எழுதி அதுக்கு பிறகு நீங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஸ்தம்பனம் மாந்திரிகத்தை முழுமையா கற்று முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து முதல்ல கிழக்கு முகமா ஆரம்பிக்கிறீங்க, அடுத்தது மேற்கு முகமா ஆரம்பிக்கிறீங்க, அடுத்தது வடக்கு முகமாகவும், அதுக்கு அடுத்தது வந்து தெற்கு முகமாகவும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரே நாள்ல 4 முகமா உக்காந்து நான் சொல்லணுமா? அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு கிழக்கு பக்கம் காலையில உக்காந்தீங்க, மறுநாள் வந்து அதிகாலையில வந்து மேற்கு பக்கமா உக்காருங்க. மேற்கு பக்கம் உங்களுடைய முகம் இருக்கிற மாதிரி உக்காருங்க. அதுக்கு அடுத்தது வடக்க வந்து நீங்க பார்த்த மாதிரி உட்காருங்க. அதுக்கப்புறம் தெற்கு பார்த்த மாதிரி உட்காருங்க. 4 திசை 8 திக்கு 16 கோணம் தான் சொல்லியிருக்கோம். முதல்ல 4 திசையை வந்து நீங்க மந்திரத்தை சொன்னாவே அது 8 திக்கு 16 கோணமும் உங்களுக்கு ஸ்தம்பனமாகி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆரம்பிக்கிறது இதுக்கு வந்து நாள் தேவையில்லை. அமாவாசையா இருந்தா நல்லது, அடுத்தது அஷ்டமியா இருந்தா மிகவும் நல்லது. இந்த 2 நாள்ல நீங்க இதை துவங்கலாம். இதை துவங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தம்பனம் நீங்க மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண கேட்டீங்கன்னாக்கா அதே வாழை இலையில அரிசி மாவு செய்யறீங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த இது மட்டும் நெய்வேத்தியம் மட்டும் கொஞ்சம் பூஜை போற பொருட்களை மட்டும் கொஞ்சம் மாத்திக்குங்க. வாசனை திரவியங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸ்தம்பனன்றது வந்து உணவு பொருட்கள்லயே இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இனிப்பு, அதுக்கப்புறம் அந்த இனிப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்கிறவங்க நெய்யில் இருக்கக்கூடிய நீங்கள் இனிப்பு பலகாரத்தோடு செஞ்சு வைக்கலாம். நெய் பொங்கல் கூட செய்து போடலாம். இல்லை என்னால் முடியாது, நான் வந்து பேக்கரியில் இருக்கிற ஸ்வீட் கடையில் இருக்கிற ஸ்வீட் மேடம் வாங்கினாக்கா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, அதை பார்த்து செஞ்சுங்க. சரி, என்னால் எதுவுமே முடியலனாக்கா அச்சு வெள்ளமாவது வாங்கி வச்சு செய்யுங்க. அச்சு வெள்ளம், பச்சரிசி இதெல்லாம் வச்சு செய்யுங்க. தாராளமாக உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். சரி, 4 திசைக்கு உக்காந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 8 திக்குக்கும் 16 கோணத்துக்கும் அது வந்து உங்களுக்கு ஸ்தம்பனம் ஆகுமோ சொல்லியாச்சு. முதல்ல கிழக்கு முகமா உட்காரும் போது நெய்வேத்தியம் போறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க கிழக்கு முகமா உட்காடுறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நெய்வேத்தியன்றது உங்களுக்கு முன்பக்கமா இருக்கணும், பின்பக்கமா இருக்க கூடாது. அந்த காளியினுடைய உருவ சிலை செய்ய சொல்லியிருக்கணும் இல்லையா, நான் அதாவது பச்சரிசியில செய்ய சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நீங்க முன்னாடி வச்சுட்டு செய்யுங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்க 4 திசையில கிழக்கு முகமா பார்த்தா நீங்க உக்காந்தாலும் உங்களுக்கு எதிர்க்காதான் அந்த நெய்வேத்தியம் இருக்கணும். மேற்கு முகமா உக்காந்தாலும் உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் நெய் வைத்திருக்கோம். கிழக்கு முகமா உக்காறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து அந்த நெய் வைத்தியம் நீங்க பூஜை புனஸ்காரம் செய்யறது. மற்ற எந்த திசையில உக்காரும் போதும் அது உங்களுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வைக்கலாம். அந்த உருவ பொம்மை, அந்த உருவ பொம்மைக்கு காலுக்கு கீழே
அந்த நெய் வைத்தியத்தை போட்டுட்டு தூப தீபமெல்லாம் காட்டணும். ஒவ்வொரு நாளுமே நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது அதுக்கு வந்து ஊதுவத்தியோ இல்ல சாம்பிராணி புகையோ கற்பூர வாடையோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உக்காந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. இந்த மந்திரத்துல வந்து எண்கள் தான் இருக்கு, எழுத்துக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக எழுத்துக்களே இல்லாம எண்ணுக்களை மட்டும் போட்டிருக்கணுங்க? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் அது ஒரு பெரிய விஷயம், அதை அப்புறம் சொல்லலாம் நம்ம. அதை நீங்க இது மட்டும் போட்டு நீங்க கத்துக்குங்க. இதுக்கு காளியினுடைய மந்திரத்தை நம்ம போட்டிருக்கோம். காளி மந்திரத்தை வந்து 108 முறை பிரயோகம் பண்ணணும் அதிகாலையில. மாலையில வந்து நீங்க உணவு என்பது வந்து மாமிசம் கலந்த உணவாக போட்டு அதுவும் 108 முறை செய்யலாம். காலையில ஒரு இடத்துல செய்துட்டு மாலையில மற்ற இடத்துல மாத்தி உக்காந்து செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா காலை மாலை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம். அதனால காலையில நீங்க எங்க உக்காந்து செய்றீங்களா அதிகாலையில அதே இடத்துல நீங்க உக்காந்து மாலையிலே செய்யுங்க. இதுல நீங்க மாற்றி செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை கேட்டீங்கன்னாக்கா அந்த நீங்க பூஜை போடுறீங்க இல்லையா, நெய்வேத்தியம் பண்றீங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியம் மட்டும்தான் மாற்றமாக இருக்கணும். மற்றபடியெல்லாம் நீங்க எப்படி உக்காந்து செய்றீங்களோ அப்படியே செய்யலாம். முக்கியமாக ஸ்தம்பனம் செய்யக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீட்டு படக்கூடாது. காளிக்கு கூடவா தீட்டு படக்கூடாது? அப்படி பார்த்தாக்கா காளிமா தாய் வந்து தீட்டாவாதே இருந்திருப்பாங்களா? அவங்க தெய்வத்தை வந்து நம்ம சோதனை பண்ணி பார்க்க கூடாது. அப்படி ஒரு கேள்வி மனிதனுக்கு வரும். எனக்கே வருதுன்னா உங்களுக்கு வராதா? கண்டிப்பா வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தீட்டு படாம இருந்து செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட்றதுல தவறு இல்லை. நான்வெஜ் வந்து படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. நேற்று சொன்ன மாதிரி படையல் போடும்போது வந்து மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் கவனமாகவும் நீங்க போடணும். எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா படையலை போட்டுட்டீங்கன்னாக்கா அந்த படையலை வந்து முதல்ல ஒரு தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பிடி அன்னமோ ஒரு பிடி மாமிசம் கலந்த உணவையோ எடுத்து அந்த உருவ பொம்மை செஞ்சீங்க இல்லையா, அந்த உருவ பொம்மைக்கு பக்கத்துல வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த இலைய கொஞ்சம் தூரமா இழுத்து அதுக்கப்புறம் உக்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லது. கடவுளுக்காக போட்டது, உங்களுக்கு ஒரு கலையை கத்து கொடுக்கறதுக்காக போட்ட அந்த இலையில அப்படியே உக்காந்து சாப்பிடாதீங்க. அது அவ்வளவு நல்லதா இருக்காது. நீயும் நானும் ஒன்னா அப்படின்றது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க வணங்குறது ஆக்ரோஷமான தேவி. நீங்க பணிஞ்சு போனீங்கன்னாக்கா அவங்க உங்க மேல வந்து கருணை மட்டும் இல்ல உங்களுக்கு பல வகையான நன்மைகளும் செய்வாங்க. இல்ல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல பயந்தவனுக்கு வாழ்க்கை இல்லைன்ற தைரியமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அவங்க உங்களை பயமுறுத்த ஆரம்பிப்பாங்க. பல வகையில இன்னல்களும் சுமைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பல பேரை பார்த்திருக்கேன். மாந்திரிகத்தை வந்து கையால தெரியாம கையாண்டு பல வகையில வந்து சீரழிஞ்சு போனவங்கள பார்த்திருக்கேன். அதனால செய்யறது வந்து மனசார நான் சொல்லி கொடுக்கறேன். நீங்களும் வந்து மனப்பூர்வமா கத்துக்குங்க. கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயமே குளிக்கிறோம், எந்திரிக்கிறோம், மாந்திரிகத்தை கத்துக்கிறோம். இந்த மாந்திரிகத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி பண்றதெல்லாம் மாந்திரிகர்ன்றது வந்து மற்றவங்க தான் சொல்லணும். உங்களை நான் ஒரு மந்திரவாதின்னு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க தொட்டது தொலங்கனாவோ சொன்ன வார்த்தை பலிதமானாவோ நீங்க மந்திரவாதி தான். அந்த வார்த்தைகளும் பலிதமாகறதுக்காகவும் நீங்க செஞ்சு கொடுத்து ஒன்னொன்னு வந்து மக்களுக்கு நல்லதுக்காகவும் அதான் கேட்டீங்கன்னாக்கா தவறான உறவாக இருந்தா சேர்த்து வைக்காதீங்க. முக்கியமான விஷயம் தவறான உறவுன்னு கேட்டாக்கா அதாவது பசிக்குதுன்றதுக்காக எது வேணாலும் நம்ம ஆகாரமா உண்றது தப்பு இல்லை. அதுக்காக அருவருப்பான சில விஷயங்களை வந்து மாந்திரிகத்துல வந்து செஞ்சிடாதீங்க. முக்கியமா மாரணத்தை தொடாதீங்க. மாரணத்தை தொடுறதுனால மாரணத்துக்கு உண்டான சக்கரமோ மந்திரமோ எளிமையான முறையில உங்களுக்கு நான் போட்டுடுறேன். நீங்களும் அதை பாத்துருங்க. ஆனா மாரணம் செய்வது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. மாரணம் செய்தவங்க நிறைய பேரு இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லாம மறைஞ்சு போயிருக்கிறது நான் பார்த்திருக்கேன். அதனால சக்திக்கு ஆகாத சில விஷயங்களை செய்யாத. சிவனுக்குள் சக்தி அடக்கம், சக்திக்குள் சிவன் அடக்கம். அந்த சக்திக்குள்ள வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் அடக்கம். துஷ்ட ஆத்மாக்கள் முதல் கொண்டிருந்து ஆக்ரோஷ தெய்வங்கள் முதல் கொண்டிருந்து அமைதியான தெய்வமோ சாந்த சுரூபமான தெய்வமோ மொத்தமே சக்திக்குள்ளதான் அடங்கும். அந்த சிவனே அவர் அந்த அம்மாக்குள்ள அடக்கம்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா மாந்திரிகமும் அவங்களுக்கு தான் அடங்கும். பெண் தெய்வம் என்பது வந்து
நீங்க பூஜித்தீங்கன்னாக்கா அது தெய்வம் மட்டும் இல்ல, குலதெய்வமா இருந்து காப்பாத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண்களை வணங்குறதும் பெண் தெய்வத்தை வணங்குவதும் கரெக்டான முறையில செய்தா உங்களுக்கு கை மேல் பலன் அதிகமா கிடைக்கும். இந்த அம்மாவை நீங்க வணங்குறீங்க, காளிமா தாயினுடைய அஷ்ட கர்மத்தையும் நீங்க பிரயோகம் பண்றதுக்காக நான் ஒவ்வொன்றும் போடுறேன். அதை நீங்க பாக்குறீங்க, செய்யறீங்க. இச்சா ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இச்சா ஆசைன்னு கேட்டாக்கா உங்களுடைய விருப்பத்துக்காக யாரையுமே நீங்க வசியம் ஸ்தம்பனம் பண்றதோ வசியம் பண்றதோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை செஞ்சு அவங்கள நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறதோ, அழிக்கணும்னு நினைக்கிறதோ, திருடணும்னு நினைக்கிறதோ, பொய் சொல்லணும்னு நினைக்கிறதோ, அபகரிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. கஷ்டம் என்பது மனிதனுக்கு காலப்போக்கில் போற ஒரு சின்ன பிரச்சனை தான். அது 1 வருஷமா இருக்கலாம், இல்ல 2 வருஷமா இருக்கலாம். பல நாளா கஷ்டத்துல தான் இருக்கிறோங்க, நாங்க என்ன பண்றது? அப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா, கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழியும் கொடுப்பாரு. அந்த வழியை நோக்கி நீங்க போயிருக்க மாட்டீங்க, நானும் போயிருக்க மாட்டேன். இதுதான் அதனுடைய விஷயமே. கடவுள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் நம்மளுக்கு என்ன விதி கொடுத்துருக்கிறாரோ அந்த பாதையில போனோம்னா வெற்றி என்பது ஈஸியாவே கிடைக்கும். சரி, இது நீங்க உக்காந்து செய்யறதுக்கு உண்டான வழியும் சொல்லியாச்சு, விளக்கம் ஏற்றி வச்சுட்டு செய்யணுன்றது சொல்லியாச்சு. விளக்குன்றது பாத்தீங்கன்னாக்கா, நீங்க நல்லெண்ணெய் ஊத்தலாம், நெய் தீபமாக ஏத்திக்கலாம். சரி, ஒரு குறை ஒண்ணு இருக்குது. நெய் தீபத்தை நீங்க காலையில ஏத்திட்டீங்கன்னாக்கா, இது விடிய காலம் ஏத்திட்டீங்கன்னாக்கா மறுநாள் அதை தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சாமியை கும்பிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் வந்தாக்கா அது விளக்கை அதான் உங்களுக்கு எண்ணெய் நிறைய இருந்தாவோ இல்ல நெய் நிறைய இருந்தாவோ நீங்க வச்சுட்டு போங்க. அப்படி இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா, உங்க கையால இந்த செண்டு மல்லி இருக்குது, பூ இருக்கு இல்லையா, அப்போ எந்திரிச்சு மந்திரமெல்லாம் சொல்லிட்டு வெளியில போகும்போது உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு இருக்கட்ட பரவாயில்ல அணைக்கலான்னு கேட்டீங்கன்னா அந்த பூவை எடுத்து அணைச்சி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்க போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரிகம் கத்துக்கிறது ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னாக்கா, நீ ஏத்தன விளக்கு அணையவே கூடாது, நீ கடைசி வரைக்கும் அதை பார்த்துக்கினே வாழ்க்கை போயிடும். எந்த வேலை செய்ய முடியும்? வேலையும் செய்யணும். இப்ப இருக்கிற இந்த உலக காலகட்டத்துல வேலையும் செய்யணும், தொழிலும் செய்யணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மாந்திரிக கலையும் கத்துக்கணும். இந்த கலையாகப்பட்டது மிகவும் எளிமையா தான் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமா சக்கரமெல்லாம் போடல, எளிமையான சக்கரங்களை போட்டிருக்கேன், பயனுள்ள சக்கரங்களா போட்டிருக்கேன். அந்த சக்கரத்துக்குள்ள எழுத்து இருக்கு, அந்த எண்ணுக்களை விட்டுட்டு அந்த எண்ணுக்களை போடணும். போட்டு முடிச்சுட்டு அந்த கோடு வருது பாத்தியா, அந்த கோடுல தான் நீங்க யார ஸ்தம்பனம் செய்ய போறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த எண்ணுக்களை பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த எண்ணுக்கள் எங்க இருக்கோ அந்த எழுத்துக்கள் அதுக்கு கீழே 4 கோடு மாதிரி வருது இல்லையா, அந்த கோட்ல எங்க வேணாலும் பேர் எழுதிக்கலாம். இணைக்கிறதுக்கு ஆண் பேரோ பெண் பேரோ, வசியத்துக்கு போட்ட மாதிரி பேர் மாத்தி மாத்தி போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸ்தம்பனத்துக்கு இவங்க பேரை எழுதிட்டு அவங்க பேரை எழுதலாம், அவங்க பேரை எழுதிட்டு இவங்க பேரை எழுதலாம். அந்த தகுடை மடிக்கும் போது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்கும், வாசனை திரவியம் எல்லாம் போட்டு. அதுக்காகத்தான் இந்த தகுடு, இந்த சக்கரத்தை நான் போட்டிருக்கேன். நீங்க தகுட்டுல எழுதி இந்த சக்கரத்தை வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வாசனை திரவியம்ன்றது புணுக்கு, கஸ்தூரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சவ்வாது, இதையெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுக்குங்க. வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி முக்குடல்னு கேளுங்க, முக்குடல் கொடுத்தாங்கன்னா வாசனையில உள்ள எல்லா திரவியமும் சேர்த்து முக்குடல் ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சக்கரத்துங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க. சரி ஆச்சா. அடுத்தது மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் போது நீங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த ஆசனம், இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்றீங்க, கரெக்டுங்களா? அந்த 108 முறை சொல்லும் போது உங்களுடைய கவன சிதறல் இருக்கக்கூடாது, சத்தமோ கூசலோ இருக்கக்கூடாது. வீட்டுல ஒரு பக்கம் செல்போனை பாத்துக்கணும், ஒரு பக்கம் டிவியை பாத்துக்கணும், ஒரு பக்கம் வீட்டுல பசங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு அமங்கலம் பாத்துக்கணும், அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. அதுக்குதான் அதிகாலையில 3:30 மணிக்கு எந்திரிங்க, கொஞ்சம் சத்தம் இல்லாம பொறுமையா இருக்கும். சரி இல்லைங்க, 3:30 மணிக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஃபேக்டரி இருக்குது, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குழா போட்டிருக்காங்க, ஜனமெல்லாம் வராங்க போறாங்க, சத்தமா இருக்குதுனாக்கா தனி ஒரு இடத்தை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்காக தனியா ஒரு இடத்த நீங்க முடிவு பண்ணி செய்யுங்க. ஸ்தம்பன மந்திரம் என்பது முதல்ல நீங்க அந்த தேவிக்கு இந்த மந்திரத்துக்கு ஸ்தம்பனம் ஆயிடுங்க. அந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களையும் மறந்து நீங்க அந்த காளிமா தாய்க்கு நீங்க அடிமையானாதான் உங்களுக்கு அந்த கலை மொத்தமே அடிமையாகி நீங்க செய்யறது எல்லாமே பலிதமாகும். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 100 முறை யோசனை செய்யுங்க. செய்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட யோசனை செய்யாதீங்க, சரிங்களா?
மிகவும் நல்ல சக்கரத்தையும் மிகவும் நல்ல மந்திரத்தையும் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து பொறுமையாக செய்யுங்க. அஷ்டமி நாளும் அமாவாசை நாளும் ஸ்தம்பனம் செய்வதற்கு உகந்த நாளாக இருப்பதினால் அதுக்கு 4 கிழமையெல்லாம் தேவையில்லை. அந்த அஷ்டமி அடுத்தது அமாவாசை, இந்த 2 நாள்லயே நீங்கள் பயன்படுத்த முதல்ல பயன்படுத்துறது மட்டும்தான் அந்த நாள். இந்த சக்கரத்தையும் அந்த மந்திரத்துங்களை முதல்ல பயன்படுத்துறது தான் அந்த நாள். அதற்கு பிறகு 4 கிழமையெல்லாம் தேவையில்லை. அதிகாலையும் மாலையில மட்டுமே நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யணுன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வருது, அஷ்டமினா மாதத்துக்கு ஒரு முறை வருது, அந்த மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். நீங்கள் தப்பாக கணக்கு போடுறாதீங்க. ஆரம்பிக்கிறது மட்டும் அமாவாசை அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கும். மற்ற நாளில் தினமும் செய்து 108 முறை ஒரு நாளைக்கு காலையில் சொல்லிட்டீங்களா, மாலையில் 1008 சொல்லி சித்தி ஆன உடனே நீங்கள் அமைதியாக ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு இதெல்லாம் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.